ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருந்துக்கிட்டே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னைக்கு ஐயனா துணை சீரியலில் சேரன் ஓடி வந்து நிலாட்ட சொல்கிறான், போய் பல்லவனையும் அவங்க அம்மாவையும் பாரு, பல்லவன் எப்படி சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கான் நிலான்னு சொல்கிறாங்க. உடனே நிலாவும் வந்து எட்டி பார்க்குறா, ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்புறம் எல்லாம் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் வந்துட்டு என்னன்னா அப்பா வரவே இல்லை அப்படின்னே, இல்லை அவர் எங்கேயாவது தூங்கியிருப்பாருடா, வீட்டுக்கே வரலன்னு சொல்கிறாங்க. என்னன்னா இப்படி பண்ணுறாரு இவர், நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலான்ட்டு இருந்தேன். கோவப்படுவாங்களா, இல்லை ரொம்ப நாள் கழித்து பிரிஞ்சு சேர்க்கணும்னு சந்தோஷப்படுவாரான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இவர் எதுவுமே பண்ணல, சண்டை போட்டு போயிட்டாருன்னா இவர் என்னென்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாண்டியன் புலம்பிகிட்டு இருக்கான். புலம்பிகிட்டு இருக்க டைம் பார்த்து கரெக்டாக அவங்க அப்பாவுமே வந்துடுறாரு. வந்தோடனே நிலா எங்கே போனீங்க இவ்வளோ நேரம், நைட்லாம் ஆள் இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு, என்ன எதுக்கு தேடுறீங்க, நீங்கள் எல்லாம் வெளியே வந்து தேடிட்டா இருந்தீங்க, நான் எங்கேயோ போகிறேன் எங்கேயோ வரேன், உங்களுக்கு என்னன்னு சொல்லி புலம்புறாரு. உடனே அவங்க அம்மா வந்து என் கூட சண்டை போட்டனால தான் நீங்கள் போய் கோச்சிட்டு போயிட்டீங்களா, நைட்லாம் வீடு தங்கலையா அப்படின்னு சொல்லி இவ்வளோமே சத்தம் போடுறா. ஒரு ஆளுன்னு என்ன பேச வந்துட்டியா, என் மூஞ்சிலே முழிக்காத நீ போன்னு சொல்லி அவங்க அப்பா சத்தம் போடுறாரு. உடனே பல்லவனு, என்ன எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை போன்னு சொல்கிறீங்க, அவங்க இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க, என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் தானே அவங்கள இல்லாட்டி நான் அவனுக்கு கொண்டுருவேன்னு சொல்லி மாட்டியிருக்கீங்கன்னு சொல்லி சத்தம் போடுறா. உடனே சேரனுமே, இனிமேல் அவர் இங்கே தான் இருப்பாங்க, நீங்கள் போன்னு சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி சேரனுமே சத்தம் போடுறான். அடுத்து இங்கே நிலாவும் சோழனும் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. நிலாக்காக சோழன் அதிரசம் வாங்கிட்டு வந்திருக்கான். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஓனர் கூப்பிட்டு, மேல்மருவத்தூர் போகணும் வா சோழா, ஒன்றை பார்த்தா தான் எல்லோரும் கஸ்டமர்லாம் ஹாப்பியாகிறாங்க, ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது நிலா கேட்குறா, என்ன ஓனருக்கு இந்த பாட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாத்துக்கும் நான் ஒரு பாட்டு வச்சுருக்கேன்னு எல்லாத்துக்கும் ஒன்றா ப்ளே பண்ணி காமிக்கிறான். சரி எனக்கு என்ன பாட்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது அவன் சொல்ல மாட்டான். சரி நீ இவளே கால் பண்ணி பார்க்கும்போது என் வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளேன்னு சொல்லி சாங் போடுறான். இவன் ரொம்பவே கோவப்படுறோன்னே என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுறா. இவன் சிரிக்கிறா. அடுத்து பார்த்தா பாண்டியன் காசை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சேரன் சாமி கும்பிட்டு, இந்தாப்பா என்கிட்ட 1,00,000 இருக்குது, மீதியை நாளைக்கு கொடுத்துர்லான்னு சொல்கிறாரு. அப்புறம் சோழனுமே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பங்குக்கு காசு கொடுக்குறான். அப்புறம் நிலாவுமே இந்தாப்பா என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லி நிலா கொடுக்குறா. பாண்டியன் ரொம்பவே அழுகிறான். அவனோட அம்மா பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்கா. சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோழனை கட்டி பிடிச்சி அழுகிறான். ஏன் இங்கே பாடுறா, பாண்டியன் அழுகிறான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் சோழன். கிண்டல் பண்ணுறான். ஆனால் எண்ணி பாருனா, சோழன் 2 நோட்டு மட்டும் காசு வச்சுட்டு மீதி பேப்பர் வச்சுருக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ சோழன் எல்லாத்தையும் விரித்து காட்டுறான். நிலாவுமே காசு கொடுக்கவும் பாண்டியன் ரொம்ப எமோஷனல் ஆகிறாரு. எதுக்குங்க நீங்களாம் கொடுத்துருக்கீங்க, நான் கொடுக்குறாத, நானும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தானேன்னு சொல்லி நிலா பேசுகிறா. அப்புறம் பாண்டியன் வெளியே வந்து அழுதுட்டுருக்கான். வெளியே வந்துமே நிலா வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதில் என்ன இருக்குது பாண்டியா, நான் கொடுக்கறதுல என்ன இருக்குது, இதில் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க சரிங்களா, ஓகேவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.